ஆடு வாங்குறதுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா. ஆனால் பையங்களாம் சேர்ந்து வாங்கினாலே ரொம்ப சிரமம். நான் ஒவ்வொருத்தரையும் ஃபோன் போட்டு கூப்பிடாமன்னா வீட்டில் வைவாங்க, அது தெரியாமல் ஒளிஞ்சு வீட்டில் வந்து அதை ஒரு உண்டாக்கி மாடு வாங்கி வளர்க்கறதுனாலே கொஞ்சம் சிரமம் தான். வாங்கிட்டோம்னா வாங்கிட்டோம், அதை வளர்க்கணும். நீ ஒரு நாள் பாரு சொல்லி வளர்த்து அதை வாங்கி கொண்டு போகணும்னா நம்ம இருக்கு. அது டோக்கன் வாங்கினா நம்ம பட்டும் ரொம்ப சீரழிஞ்சிடும். நம்ம ஒரு ஆளே பிடிச்சி கொண்டு போய் இந்த மாமா இருக்காப்புல இந்த மாதிரி மாமா நான் வச்சு வாங்கி உள்ளே கொண்டு போயிடலாம். அங்கே கொண்டு போயிட்டோம்னா இதுக்காங்க நீங்கள் போயிட்டு கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடித்து தள்ளுவாடி போட்டு ரொம்ப சிரமம் தாங்க. மாடு வாங்கிடும்போது அதுவும் சின்ன பசங்களாம் வாங்கி வளர்க்கறதுனால ரொம்ப சிரமம். இப்போ சிரமப்பட்டு நாங்கள் அதில் ஜெயிச்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம். ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு துண்டு வாங்கினாலே போதும்க்கா. அதை நாங்கள் சுற்றிட்டு போகிறோம். எங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமே வேற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இடத்துல கலங்கடிச்சிருவோம். நீ சொல்லும்போது எனக்கு பிள்ளைங்க இந்த மாதிரி தான் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும் ரொம்ப சிரமம். அது வீட்டில் வச்சு வளர்க்க தெரியாது. நாங்கள் பசங்களாம் வளர்க்கணும்னாலே ரொம்ப சிரமப்பட்டு தான் வளர்த்து முடிச்சு ரோடு மலைக்கு தான் போகிறேன். இந்த பையன் இந்த தம்பி